மேஷம். இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் வருவதால் உற்சாகம் பெருக்கெடுக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். ரிஷபம். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை சீராக இருக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிதுனம். உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். நண்பர்கள் உங்களின் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். கடகம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய் விளக்கேற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கூடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். தந்தையார் வழி சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புள்ளது. மனத்தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட வெற்றி கிட்டும். கன்னி. இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பொறுமையை கடைபிடித்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட தடைகள் நீங்கும். துலாம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் சிறப்படையும். புதிய நண்பர்களின் அறிமுகம் தொழிலுக்கு உதவும். நீண்ட நாள் பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபட மங்களங்கள் பெருகும். விருச்சிகம். தைரியத்துடன் செயல்பட்டு சவால்களை முறியடிப்பீர்கள். உத்தியோகத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். எதிரிகளின் தொல்லைகள் விலகும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு. பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம். வீட்டை சீரமைக்கும் பணிகளை தொடங்குவீர்கள். தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். நிலுவையில் இருந்த சொத்து தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். கும்பம். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். தகவல் தொடர்பு மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். உங்களின் தன்னம்பிக்கை உயரும் நாள். குறுகிய கால பயணங்கள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும். மீனம். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும்.
குடும்பத்தில் மங்கள செய்திகள் வந்து சேரும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. விருந்தினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட செல்வம் பெருகும்.